அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய ஃபீல்டு ஒர்க்கோட 40 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய ஃபீல்டு ஒர்க் வந்து த பிரிட்ஜ் ட்ரஸ்ட்டில் சார் மதிவாணன் சாரோட சூப்பர்விஷனில் வந்து நான் 40 டேஸ் ஃபீல்டு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஆஸ் அ இன்டர்னாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி அண்ட் குரூப் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி மதிவாணன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கேஸ் ஒர்க் பண்ணும்போது ஸோ அதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஒரு கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவேன். அதில் நிறைய ஐடியாஸ் எனக்கு கிடச்சிச்சு. அதன் அடிப்படையில் வந்து நான் கேஸ் ஒர்க் பண்ணேன். அட் த சேம் டைம் குரூப் ஒர்க் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு குரூப் ஆஃப் பீப்புள் கூட ஆஸ் அ டீச்சராக இருந்ததுனால எனக்கு வந்து குரூப் ஆஃப் பீப்புள் கூட ஈஸியாக வந்து மிங்கிள் ஆக முடிஞ்சிச்சு. அவங்க நிறைய ஐடியாஸ் கொண்டு போக முடிஞ்சிச்சு. அதில் வந்து என்னால் ஈஸியாக வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் குரூப் ஒர்க்கில் பண்ணலாம், அவங்க எப்படி வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் அண்டு நாலேஜ் எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்குள்ள நிறைய ஐடியா இருந்துச்சு. அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அதுக்கான கண்டென்ட் எல்லாமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் மதிவாணன் சார் கிட்ட ஷேர் பண்ணேன். அவருக்கும் அது பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த ஐடியா வச்சு நாங்கள் வந்து குரூப் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுக்கு அங்கே இருந்த வாலண்டியர்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உமா செல்வி மேம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு டீமாக வந்து இந்த விஷயத்த பண்ணோம். ஸோ இந்த என்ஜிஓவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஃபார்மர்ஸோட குழந்தைங்களுக்கும் அங்கே இருக்க லேபர்ஸோட அண்டர் ப்ரிவிலேஜ் மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுடைய லைஃபோட வேல்யூவும் நம்மளால் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியுது. அவங்களோட குவாலிட்டி ஏன்னா நம்ம சிட்டி சைட்லேயும் டவுன் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்டான பீப்புளுக்கு வந்து அந்த எஜுகேஷனல் ஆக்சஸ் வந்து நல்லாவே கிடைக்குது. பட் ஒரு ரூரல் ஏரியாவில் போகும்போது தான் தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டியூஷன்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் ஒரு டியூஷன் டீச்சரை ரெடி பண்ணி கொடுத்து ஒரு டியூஷன் சென்டர் ரன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களால வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து லேர்ன் பண்ண முடியுது. இங்கே நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருந்தாலும் அவங்க அவ்வளோ லிப்ரலாக வந்து கற்றுக்கிறது இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிட்டி சைட்லேயும் டவுன் சைட்லையும். பட் இங்கே ரூரல் ஏரியாவில் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்காங்க. பட் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லைன்னும் போது வருத்தமாக இருக்குது. பட் இதை வந்து பூர்த்தி செய்கிற த பிரிட்ஜ் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் மதிவாணன் சாருக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பணி, சமூக பணி. அவங்க மேலும் நல்லபடியாக செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டியில் வந்து என்னென்ன ட்ராபேக் இருக்குது, அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இதெல்லாம் கொடுக்குறதுனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு படி மேலே போகுதுன்னா கூட அதுக்கு அந்த இடத்துல நம்மளும் ஒரு பர்சனாக ட்ரூலாக இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே என்ன மகிழ்ச்சி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மதிவாணன் சார் ஃபார் கிவிங் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ.